morning students. Okay, today we can see about the occupational hazards. So occupational hazards என்னன்னு பார்க்கலாம், அதோட health என்னன்னு பார்க்கலாம், அதோட types என்னன்னு பார்க்கலாம். So first வந்து occupational health. So main definition பார்த்தோம்னா mainly to maintain the high degree level of the physically, mentally and social well-being the occupational workers. Occupational workers வந்து அவங்க mentally, physically எப்படி அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, வெல்பீயிங்காக இருக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி அந்த ஹெல்த்தை பற்றி இருக்கிறதா ஆக்குபேஷனல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. இவங்களை எய்ம்ஸ் பார்த்தோம்னா மெயின்லி டு ப்ரிவெண்ட் ஆர் எனி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ஆக்குபேஷனல் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது இன்ஜுரிஸ் இல்லைன்னா ஏதாவது டிசீஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அதோட ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து நம்ம அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் மெயினான இவங்களுடைய எய்மாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஒரு ஜாப் எடுக்கிறாங்கன்னா அவரோட ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷனாக மெயினாக வந்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க அசஸ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த ஜாபுக்குள்ள இல்லை ஆக்குபேஷனுக்குள்ள போகணும். ஸோ அதோட அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ மெயின்லி 5 டைப்ஸ்: physical hazards, chemical hazards, biological hazards, mechanical hazards and the psychosocial hazards. So first பார்த்தோம்னா we can see about the physical hazards. So mainly any physical agents, so ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அந்த physical agentsனால ஆக்குபேஷனல் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதான் வந்து physical hazardsன்னு சொல்லுவாங்க. மெயின்லி 6 agents. So heat and cold, vibration, sound அதாவது நாய்ஸ், ultraviolet radiation, light and ionizing radiation. ஸோ இந்த 6 ஏஜென்ட்ஸ்னால தான் அந்த physical hazards வரதுக்கு ரொம்ப சான்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹீட்டு. ஸோ ஹீட்னால் வரக்கூடிய ஓவர் எக்ஸ்போஷர் ஹீட்டில் ஆனாலும் அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக், பர்ன்ஸ், ஹீட் கிராம்ப் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது பார்த்தோம்னா ஹீட் ஏஜென்ட்ஸ்னால வருது. கோல்டு ஏஜென்ட்ஸ்னால வருதுன்னு பார்த்தோம்னா கோல்டு எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்தாங்கன்னா ஸோ ஃபோர்ஸ் பைட், சில் பிளேம், எரித்ரோசைனோசிஸ். ஸோ இதனால வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், பிளட் வெசல்ஸ்லாம் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுனால தான் அவங்க வந்து அந்த கோல்டு ஏஜென்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ் ஒரு சிலதுலாம் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஹீட் அண்ட் கோல்டில் வருது. அடுத்து பார்த்தோம்னா வைப்ரேஷன். ஸோ நார்மலாக நம்மளோட பாடி வந்து 10 to 500 ஹெர்ட்ஸ் வைப்ரேஷன் வந்து தாங்கும். ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வைப்ரேஷன் ஆச்சுனாலே ஸோ மெயினாக வந்து ஹேமர் யூஸ் பண்ணுறதுனால, ட்ரில்லிங் மிஷின்ஸ், ஸோ இந்த ரெண்டு மெயினாக யூஸ் பண்ணுறதுனால வைப்ரேஷன் நம்ம பாடியில் ஓவராக போக மசில் ஸ்பாசம். ஸோ மெயினாக ஹேமர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா லேட்டரல் எபிகார்டைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் மசில் ஸ்பாசம் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பெயின் வர சான்ஸ். ஸோ இது வைப்ரேஷன் கீழே வரக்கூடியது. அடுத்த லைட். ஸோ டியூ டு பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க எக்ஸ்போஷர் அந்த பிரைட்னஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஐ பெயின் வரலாம், ஹெட் ஏக் வரலாம். மெயினாக ஐ ஸ்ட்ரெயின், ஹெட் ஏக் தான் வரும். ஸோ அது வந்து லைட் எக்ஸ்போஷர். இதே இது கோல் மைனஸ், அதாவது கோல் சுரங்கத்தில் வேலை செய்யறதுலாம் பார்த்தோம்னா ஸோ உள்ள அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கிற லைட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மைனஸ் நிஸ்டாக்மஸ்னு ஒரு டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைட்னால வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா அயனைசிங் ரேடியேஷன். ஸோ அயனைசிங் ரேடியேஷன் பார்த்தோம்னா மெயினாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, எதனா டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக. ஸோ தட் வி கேன் சி அபவுட் தட் எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் இல்லைனா சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர். இதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போஷர் அதிகமாக ரிப்பீட்டடாக அந்த பேஷண்ட்டாக இல்லை பர்சனாக அந்த டயக்னோஸ்டிக் ரேடியேஷன் கீழே வந்தாலே அவங்களுக்கு நிறைய டிசீஸ் வர சான்ஸ். மெயினாக லியூக்கீமியா, பிளட் கேன்சர் இல்லைனா ஸ்கின் அல்சர் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி டிசீசஸ்லாம் மோஸ்ட்லி அயனைசிங் ரேடியேஷனால் வரக்கூடியது. அடுத்த அல்ட்ராவயலண்ட் ரேடியேஷனால். ஸோ அல்ட்ராவயலண்ட் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக அவங்களுக்கு எடுத்துட்டு அவங்க மேலே பட்டுச்சுனால மெயின்லி ஐ வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஐஸ் அஃபெக்ட் ஆனாலும் ஐ ஸ்ட்ரெயின், லாக்ரிமேஷன், கன்ஜெக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி டிசீசஸ் தான் மோஸ்ட் காமன் ஆகும். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ் கீழே வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கெமிக்கல் ஹசார்ட்ஸ். ஸோ மெயின்லி எனி கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் that can directly affected the chemical agents, அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மெயின்லி 3 வேஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஒன்று இன்ஜெக்ஷன், லோக்கல் ஆக்ஷன் அண்ட் இன்ஹலேஷன்.
injection, local action and injection. So local action பார்த்தா mainly any chemical is directly apply to the skin. So skin மேல டைரக்டா அப்ளை ஆகி அந்த இடத்துல ஏதாவது அல்சரோ வூண்டோ ஃபார்ம் ஆகி அதுல வரக்கூடிய டிசீசஸ்னால அஃபெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் we can say about the inhalation. Inhalation means through the nose. So nose வழியா போறனால lungs affect ஆகும். So inhalation பார்த்தோம்னா gassesனால வரும். இன்னும் டஸ்ட்னா ஆர்கானிக் டஸ்ட், இன்ஆர்கானிக் டஸ்ட், சால்யூபிள் இன்சால்யூபிள் டஸ்ட்னால. ஸோ அந்த ஏதாவது கெமிக்கல்